சேப்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட கைதி விஸ்வகர்மா நீதிபதி முன் கண்ணீர் விட்டு அழுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அசாமை சேர்ந்த விஸ்வகர்மாவிடம் விசாரணை நடத்தி வருகிறார் நீதிபதி. அதனைத் தொடர்ந்து அவர் நீதிபதி முன்பு கண்ணீர் விட்டு அழுது வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே 8 வயது பள்ளி சிறுமி கடந்த 12ஆம் தேதி கொடூரன் ஒருவரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் பல்வேறு தனிப்படைகள் அமைத்து 14 நாட்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட போலீசார் கடந்த 25ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில்வே நிலையத்தில் வைத்து குற்றவாளியை கைது செய்தனர். பின்னர் 19 மணி நேரம் மேற்கொண்ட விசாரணையில் அவன் பெயர் ராஜு விஸ்வகர்மா என்பதும் தெரிய வந்த நிலையில் பின்பு நீதிமன்ற அதாவது பூந்தமல்லி நீதிமன்றத்தில் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்னிலையில் ஆஜர்படுத்தி 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். இந்த நிலையில் போலீசார் கஸ்டடி கேட்டு திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. மதியம் சுமார் 12:30 மணிக்கு தொடங்கிய மனு விசாரணை மீண்டும் 2 மணிக்கு அதாவது 3 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் விசாரணையானது போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரியால் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது அந்த பாலியல் குற்றவாளி நீதிபதி முன் கண்ணீர் விட்டு அழுது தனது கன்னத்தில் கை வைத்து கண்ணீர் விட்டு அழுது வரும் காட்சியானது தற்போது அரங்கேறி வருகிறது. மேலும் தான் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை சோர்ந்த முகத்துடனும் கண்ணீர் சிந்திய முகத்துடனும் தற்பொழுது அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து அந்த குற்றவாளி வருகிறான். இந்த நிலையில் இந்த வழக்கானது மீண்டும் அதாவது நீதிபதி 2வது முறையாக விசாரித்த நிலையில் மீண்டும் 4 மணிக்கு இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் 7 நாள் கஸ்டடி கேட்டிருக்கும் நிலையில் எத்தனை நாள் வழங்கப்படும், அந்த வழங்கப்படும் காலத்தில் எந்த மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணையானது 4 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் 7 நாள் கஸ்டடி கேட்டதற்கு எத்தனை நாள் வழங்கப்படும் என நீதிபதி இன்னும் அரை மணி நேரத்தில் அதற்கான பதிலை தெரிவிக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி.